பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் அநேகர் பயன்படுத்துவதுண்டு. ஆலயத்திலோ அல்லது தனி ஜபத்திலோ ஆண்டவர்கிட்ட புலம்பும் போது, ஆண்டவரே இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தெல்லாம் சொல்லி நம்ம கேட்கறது வழக்கமான ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போகலை. இந்த வசனத்தோட தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை பேசி இருக்கிறார். ஆனால் நாம அதை புரிஞ்சுக்காம இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறது நமக்கு வழக்கமாயிடுச்சு. அதனால அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, சில சூழ்நிலைகள் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும். சில சூழ்நிலைகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மாறின மாதிரி இருக்கும், திரும்ப பார்த்தீங்கன்னா பூதாகாரமா வெடிக்கும். அடுத்தடுத்து சஞ்சலத்துக்குள்ளாக அவர்கள் போய்கொண்டே இருப்பாங்க. இதுக்காக தான் வசனத்தை தெளிவாக படித்து புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும், வசனமும் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, இதுல 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இதுல நாம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த 28வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொன்னபடி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு நிறுத்தல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ தன்னை குறித்து அங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார். அதில் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அவர் இருந்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நாமளும் அவர் விட்டு சென்ற அந்த பாதையில தான் நாமளும் வாழணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதனாலதான் இந்த இடத்துல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. நல்லா பாருங்க, இதுல நுகம் என்றால் 2 மாட்டுகளை முன்பகுதியில அந்த பூட்டுவாங்க, கழுத்து பகுதியை அதுல பூட்டி வைப்பாங்க. அந்த பொருள் தான் இங்க நுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த நுகத்தை என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம மீது ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் உங்களுக்கு புரிகிறபடி ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மாட்டு வண்டியில ஒரு பழகின ஒரு மாடு இருக்குது, இன்னொரு துணையாய் இருந்த மாடு இல்லை, அதனால புதிதாக ஒரு மாட்டை இணைத்து விடுகிறார்கள் என்றால் அந்த மாட்டுக்கு புதிதாக இணைக்கப்பட்ட அந்த மாட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி போகணும் தெரியாது, அது முதல் அனுபவமா இருக்கும். அப்போ அந்த பழகின மாட்டுக்கு இந்த ஓட்டுகிறவர்கள் என்ன அசைவு கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எல்லாமே தெரியும், அது பழகி இருக்கிறது. அப்ப பாருங்க, இதுல ஒரு சைடு ஆண்டவரையும் உங்களையும் நினைச்சு பார்த்துக்கோங்க, இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு தான் நடக்க தெரியும். இன்னொரு உதாரணத்தையும் சொன்னா உங்களுக்கு எளிமையா புரியும் என்று நினைக்கிறேன். 2 நபர்களை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அந்த 2 நபர்கள்ல ஒரு நபருக்கு நடக்க முடியாதபடிக்கு பலவீனமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்போ இன்னொரு நபர் தோழனை போல தோள் கொடுத்து தாங்கும் பொழுது அவர்களை தூக்கி அந்த தோல்ல தூக்கி நடக்க பழக அந்த இடத்துல நடந்து கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ இந்த நபர் ஆரோக்கியமா இருக்கிற நபர் போகிற அதே நடையில இவரும் கூடவே சேர்ந்து போக வேண்டிய தூரத்தை அடைந்து விட முடியும் அல்லவா? இது போலதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நடக்க தெரியாம இருக்கலாம், வாழ தெரியாம இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம நாம ஏதோ சில அனுபவங்களை வைத்துக்கொண்டு அனுபவசாலிகள் போல பேசுகிறோம், இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு புதியதோர் அனுபவத்தை நான் கற்று தருவதற்கு விரும்புகிறேன், நீங்க அதை உங்க மேல ஏற்றுக்கிட்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்போ அதை நாம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தின்படி நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலை போய் அடைய ஆரம்பிக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எது நமக்கு தடையா இருக்குது? இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும். இந்த சாந்தமும் மனத்தாழ்மைக்கும் எது எதிரானதா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஈகோ தான் முன்னாடி நின்று நம்ம சாந்தமா விட்டு கொடுத்து போறதும் மனத்தாழ்மையோட சகிச்சு சரின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கும் விடாதபடிக்கு தடுக்கிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈகோ தான். உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும்னாக்கா ஆணவம், அகங்காரம் அல்லது நம்ம மனசுல இருக்க அந்த ஒரு மாம்சத்தினுடைய அந்த கர்வம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த ஈகோன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதான் கர்த்தர் மாத்த சொல்றார். இதை மாத்தி இயேசு கிறிஸ்துவை போல அவர் தன்னை முன்மாதிரியா வைக்கிறார். அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம், அவரோடு சேர்ந்து இணைந்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த கடைசி வசனத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப பாருங்க, இதை நீங்க
பெருசா ரொம்ப நினைச்சு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். ஆனா எதிராக இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா இந்த ஈகோ மாத்திரம் தான். இதை நாம விட்டுட்டு இந்த ஈகோ, இந்த மாம்சத்துக்குரிய அந்த கிரியைகளை விட்டுட்டு நாம தேவனுக்குரியதை பார்த்து மாறுகிறத தான் அவர் விரும்புகிறார். அப்போ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறது என்னன்னா மனமாற்றம். இந்த மனமாற்றத்தை ஒருவர் மேற்கொள்ளும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அப்ப தயவு செய்து நான் இதை படிச்சதுனால உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. நான் படித்து அனுபவத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன். சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா நானும் உங்களை போலதான் இதே போல புலம்பிக்கிட்டே இருந்திருக்கேன். பல சூழல்கள் மாறல. அதுக்கப்புறம் வேதத்தை நிதானித்து படிக்கும் பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில பல சூழல்கள் இன்னும் மாறாமலும் இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற சூழல்கள். ஆனா எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு மன நிறைவையும் நிம்மதியும் எனக்கு அனுபவிக்கும்படி வாழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு ஒரே காரணம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் விட வேண்டியவைகளை விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுத்து வாழ ஆரம்பித்தது தான். தயவு செய்து கிறிஸ்தவர்கள் நாம இதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தந்து நல்ல வழியில நடத்தி கொண்டு போய் எங்க சேரணுமோ அங்க கரெக்டா நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவர் நல்லவரும் அன்புள்ளவருமாய் இருக்கிறார். தயவு செய்து அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரோடு வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.